Hi viewers, this is Priya. I'm coming from Ainmangalam. நான் வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தா என்னோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோட மெயின் ப்ராப்ளம் வந்தது. நான் வந்து மற்றவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க, நானும் பேசுவேன். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது சடனாக எனக்கு என்ன தோணுன்னா, ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமோ, இது வந்து நம்ம பேசின மீனிங் வந்து தப்பாகி போயிடுமோ அப்படின்ற ஃபியர் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் வந்து அதுக்கோசரமே நான் கோச்சிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் சேலத்தில் நிறைய இடத்துல நான் போய் கேட்டு பார்த்தேன். இந்த மாதிரி மோஸ்ட்லி நிறைய பேர் சொன்னது வந்து அரவிந்த்ஸ் இங்கிலீஷ் இஸ் பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே நான் இந்த ஃபியரை வந்து ஃபுல்லாக இங்கிலீஷை வந்து ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிக்கணும். எந்த டவுட் இருந்தாலும் அந்த டவுட்டை ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது சார் வந்து ப்ரேயர், அதாவது 5 minutes ப்ரேயர் அப்படி சொன்னாங்க. இப்போ வந்து சார் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே பேசினார். அப்போ வந்து நான் என்ன நினச்சேன், அச்சுஜோ சாரும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே பேச மாட்டார் பழகுது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து அப்படி இல்லை, அவர் வந்து தமிழ்லேயும் சொல்லி கொடுக்குறாரு, அதையே வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்லேயும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. மெயினாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், ஐம் அ டீச்சர். இங்கே வந்து டீச்சர்ஸ் மெயினாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட என்ன தப்பு இருந்தாலும் நம்ம போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை ஒரு லெசன் எடுக்கணும்னாலும் அது வந்து நம்மக்கிட்ட தப்பு இருந்துச்சுன்னா அதையே தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால் மெயினாக டீச்சர்ஸ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்கூலில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து 2 வீக்ஸில் எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இல்லை. தென் வந்து முன்னாடி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர சொன்னாலும் ஈஸியாக சொல்லித்தர முடியுது. என்னோட மெயின் ஃபியர், அதாவது தப்பாக இங்கிலீஷ் பேசுவோமோ அப்படின்றது வந்து எனக்கு இப்போ மோஸ்ட்லி குறைஞ்சிச்சு. ஃபுல்லாக இந்த கிளாஸை விட்டு போகும்போது கன்ஃபார்மாக அந்த ஃபியரே இல்லாமல் போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு மை அரவிந்த் சார். தேங்க்யூ. ஹாய் விவர்ஸ், ஐ எம் சசிரேகா. நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். வந்து மேக்ஸில் வந்து என்னுடைய கான்செப்ட் அப்படியே போனதுனால இங்கிலீஷ் அவ்வளோவா எனக்கு கிராமராக தெரியாது, கரெக்டாக தெரியாது. அப்பா வந்து ப்ராவிடன்ட் ஃபண்டில் கேர்டேக்கராக இருக்கார். அப்பா வந்து நல்லா எப்பயுமே படிக்க சொல்லிகிட்டே இருப்பார், நியூஸ் பேப்பர் படிமா, நியூஸ் பருமான்னு சொல்லிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த படிக்கிறதுக்கே டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ அப்பா வந்து நான் நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு வந்துட்டு, அப்பா எங்கள் அரவிந்த் சார்கிட்ட சேர்ந்துக்கோ, கண்டிப்பாக நல்லா கொண்டு வந்துடுவார். நீ அதுக்கப்புறமா ஸ்கூல் காலேஜ் எங்கே போனாலும் நல்லா ஒர்க் பண்ணலாம், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் ஃப்ளூயன்ஸ் இருந்தால் உன்னை யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலும் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொன்னார். நிறைய கேசட்டு புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தும் கூட என்னால் அதில் கான்செப்ட் படிக்க முடியல. ஏன்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எலக்ட்ரீஷியன் தான், இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து ஒரு நல்ல கைடுகிட்ட படிக்கிற மாதிரி இருக்காது, எவ்வளோதான் நீ புக்ஸ் வச்சு நீயே படித்தாலும் சாதாரணமாக இப்போ சப்ஜெக்ட் எத்தனை இருக்குது, பீவர்ப் என்ன இருக்குன்ட்டு இவ்வளோ நாள் நான் படித்தும் கூட எனக்கு அதனுடைய கான்செப்டே தெரியாது. இப்போ ஈஸியாக சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் நிறையா இருக்கும். சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் தான் அது நான் வந்து முடியறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் நல்லாவே கற்றுக்குவேன்ட்டு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து சேர்ந்துக்கோங்க, அப்போ தான் பிள்ளைங்களுக்கு தப்பு இல்லாமல் சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மித்தவங்க நமக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட கேட்டு அவங்க கற்றுக்கணும். அந்த அளவுக்கு இங்கிலீஷில் வந்து கிராமர் வைஸாக கரெக்டாக நீங்கள் வந்து பேசலாம். சாருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.